நாகப்பட்டினம் மாவட்டம் பிரதாபராமபுரம் ஊராட்சிக்குட்பட்ட செருதூர் மீனவ கிராமத்திற்கும் வேளாங்கண்ணி பேரூராட்சியைச் சேர்ந்த மீனவ கிராமத்திற்கு இடையே மீன் விற்பனை செய்வது தொடர்பாக நீண்ட பிரச்சினை இருந்து வருகிறது. இந்த நிலையில் வேளாங்கண்ணியில் ட்ரோன் மூலம் நில அளவீடு செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த செருதூர் மீனவர்கள் தாங்கள் கொடுத்த மனுவிற்கு தங்களை அழைக்காமல் வேளாங்கண்ணி பேராலய நிர்வாகத்தினர் கையில் வைத்துக் கொண்டு ஒருதலைபட்சமாக நில அளவீடு செய்து பணியினை ஈடுபட்டதாக கூறி நேற்று முதல் செருதூர் மீனவ கிராமத்தினர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இன்று காலை முதல் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்திருந்த நிலையில் இன்று காலை நாகப்பட்டினம் கோட்டாட்சியர் அரங்கநாதன் தலைமையில் துணை கண்காணிப்பாளர் ராமச்சந்திரமூர்த்தி, வட்டாட்சியர் கவிதாஜ் உள்ளிட்ட அதிகாரிகள் தலைமையில் செருதூர் மீனவ கிராமத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பேச்சுவார்த்தையில் வேளாங்கண்ணி செருதூர் இடையே நில அளவை செய்யும் பொழுது இரு கிராம மக்கள் இணைந்து குழு அமைத்து அளவீடு செய்யப்படும் ட்ரோன் மூலம் அளவீடும் பணியை நிறுத்திவிட்டு ஊழியர்களை கொண்டு அளவீடு செய்யும் பணி நடைபெறும் எனவும், தற்போது உள்ள நில அளவை வரைபடத்தில் குளறுபடி நடந்திருப்பதால் 1950 உள்ள நில அளவை வரைபடத்தை வைத்து நில அளவு அளவீடு செய்யப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததன் பேரில் இரு தரப்பினரும் கையெழுத்திட்டு உடன்பாடு ஏற்பட்டதால் மீனவர்கள் வேலை நிறுத்தத்தை வாபஸ் பெற்றதோடு உண்ணாவிரத போராட்டம் கைவிடப்படும் என மீனவ பஞ்சாயத்து தெரிவித்தனர். இந்த நிலையில் எல்லை பிரச்சினையில் உள்ள செருதூர் வேளாங்கண்ணி இணைப்பு பாலத்தினை கோட்டாட்சியர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். எல்லை பிரச்சினை தொடர்பாக செருதூர் வேளாங்கண்ணி இடையே பதற்றமான சூழ்நிலை காணப்பட்டதால் 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டதால் அங்கு பரபரப்பான சூழ்நிலை நிலவி வந்தது. நாகப்பட்டினம் மாவட்டம் கீழூர் ஊராட்சி ஒன்றியம் பிரதாபராமபுரம் கிராம ஊராட்சியோட முன்னாள் தலைவர். எங்களோட கிராம ஊராட்சிக்கும் வேளாங்கண்ணி பேரூராட்சிக்கு இடையில் எல்லை நிர்ணயம் செய்வதில் கடந்த 25 ஆண்டுகளாக தொடர்ந்து பிரச்சனை இருந்து வருது. இது குறித்து நாங்கள் ஒவ்வொரு முறை முறையிடும் பொழுதும் வேளாங்கண்ணிக்கு ஆதரவாகவும் அரசியல் ஆதரவாகவும் அங்கே இருக்க பேராலயத்துக்கு ஆதரவாகவுமே இந்த முடிவுகள் இருக்குது. அது எங்களுக்கு எப்பயுமே ஏற்றுக்கொள்ளபடியாக இல்லை. எனவே நாங்கள் அரசு தரப்பட்ட இது சம்பந்தமாக கோரிக்கைகள் வச்சோம். எங்கள் கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்கலை. இன்றைக்கி அது குறித்து நம்ம ஒரு போராட்டத்தை முன் வச்சுருந்தோம். ஒரு அறவழி உண்ணாவிரத போராட்டம் கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட மக்களை கூட்டி பண்ணணுங்கிற முயற்சியில் இன்றைக்கி ஆரம்பிச்சிருந்தோம். அதுக்கு முன்னதாகவே காலை 7 மணிக்கு வருவாய் கோட்டாட்சியர் அனைவரும் எங்களுக்கு கிராம ஊராட்சியில் எங்களோட கோரிக்கைகள் ஒரு சில கோரிக்கைகள் முன் வச்சோம். அந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வதாக உறுதியளித்திருக்காங்க. குறிப்பாக எங்களோட 2 கிராம எல்லைகளை அளவீடு செய்யும் பொழுது 2 பகுதிகளிலையும் உள்ள அனைவரையும் உள்ளடக்கிய குழு அமைக்கப்படும், நடுநிலையான குழு அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி உறுதியளிச்சிருக்காங்க. 2வது விஷயம், நாங்கள் எந்திர உதவியோட அளவீடு செய்கிறத நாங்கள் ஏற்றுக்கலை. எனவே மேனுவலாக எங்களுக்கு அளந்து அதுக்கான தீர்வு சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. 3வது விஷயம், கிழக்கு கடற்கரை சாலை கடற்கரை வரைக்கும் உள்ள பகுதியை முழுமையாக அளவீடு செய்த பின்பு தான் எல்லைக்கல் நடுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் பழைய மேப்பை வச்சு தான் அளக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ 1950ஆம் ஆண்டுக்கு பிறகு உள்ள எஃப்எம்பியை வச்சு அளவீடு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்களோட கோரிக்கைகள் முழுமையாக ஏற்கப்பட்ட காரணத்தினால இன்றைக்கி எங்களோட பகுதியில் நடைபெறும் உண்ணாவிரதத்தை தற்காலிகமாக நகர்த்தி வச்சுருக்கோம்.